எக்ஸைஸ் 7.4ல ஃபர்ஸ்ட்டில் ஃபிஃப்த்து சம் மெக்லாரன் சீரிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. மெக்லாரன் சீரிஸுக்கு எல்லா வேல்யூஸ்க்கும் ஜீரோவில் எக்ஸ் வந்து ஜீரோ ஆக்கி அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஜீரோ போட்டுக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு இதுக்கும் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேவா, அந்த சீரீஸ்க்கு இது எல்லாமே தேவைப்படும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். tan எக்ஸ் கிடையாது, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன செய்யணும், எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோனா அது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயருங்கிறது ஜீரோ. ஸோ 1 டிவைடட் பை 1 இஸ் 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா தெரியும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1க்கு என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த டேர்மும் இருக்குது இல்லையா. அதனால் இது என்ன செஞ்சுக்கலாம், இப்போ 1 எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் எக்ஸ் ஸ்கொயரை மாற்றிக்கிங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1 மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கா அதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எங்கே எக்ஸ் இருக்கா அதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப் ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 4 மைனஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது என்ன ஆகிடும், ஃபைனலாக 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 மைனஸ் எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது மாதிரி ஆக்குனதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஓகேவா, இதே மாதிரியே பெரிய டேர்மாக வச்சுட்டு அதை நம்ம யூபைவி மெத்தடில் இந்த மாதிரிலாம் போடும்போது நம்மளுக்கு என்னது காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால என்னது, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷனாக நம்ம சிம்பிளிஃபைடாக ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் தான் என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது டிஃப்ரென்ஷியேஷன் ஆன்சர் கிடையாது. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு, அது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இதனுடைய பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தான் இந்த ஆன்சரை தவிர டிஃப்ரென்ஷியேஷன் ஆன்சர் கிடையாது. இது எஃப் டேஷோட பைனாமியல் எக்ஸ்பான்ஷனோட ஆன்சர். இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஒரு டேர்மாக. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறத விட்டுறக்கூடாது, மைனஸ் பவரில் இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டுங்க, 2 இன்ட்டு எக்ஸ் பவர் அந்த 2ல் 1 குறைஞ்சிக்கும். அதே மாதிரி தான் இங்கே எல்லா டேர்ம்ஸும் எல்லாமே எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 4ங்கிறது 4 எக்ஸ் க்யூபு மைனஸ் முன்னாடி பவரை கொண்டு வந்துடுங்க 6 எக்ஸ் பவர் 5 1 குறைச்சிங்க, பவரில் 1 குறைச்சிங்க, இது மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இங்கே ஏற்கனவே 0 அதை விட்டுடலாம். இது எல்லா டேர்ம்ஸ்லேயுமே எக்ஸ் இருக்குது. அப்போ எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு நம்பர் வந்து அது ஆன்சர் வந்து அது 0 தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கூட இல்லை வெறுமனை. அதனால என்னது எக்ஸுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ இதுதான் நம்மளோட எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸுங்கிற டேர்முக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 4x க்யூப்னு இருக்குது, ப்ளஸ் 4 இன்ட்டு மேலே என்ன பவர் இருக்கோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 4 3s 12 எக்ஸு அந்த ஸ்கொயர் க்யூப் வந்து என்ன ஆகிடும், ஸ்கொயர் ஆகிடும், ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் டைம் என்னென்னு பாருங்கள், மைனஸ் 6 இன்ட்டு பவரில் என்ன இருக்கோ அந்த நம்பரை சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 5s 30 எக்ஸ் வந்து பவர் என்ன செஞ்சிடும், ஒன்று குறைஞ்சிரும், 4ன்னு ஆகிடும், ப்ளஸ் எக்ஸட்ரா. இதுக்கு என்ன செய்ய போகிறோம், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் உள்ள டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த இடத்துலலாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு 0 பண்ணோம்னா என்ன ஆகிடும், 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். எக்ஸ் எது இல்லையோ அதை மட்டும்தான் என்ன ஆகும் நம்மளுக்கு மிஞ்சும். ஓகேவா, அதனால் -2 ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு எஃப் 4 டேஷ் ஆஃப் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் இருக்குல்லையே, இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதாவது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ப்ளஸ் இந்த இடத்துல 12x ஸ்கொயர்னு இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா
12 இன்ட்டு மேலே இருக்க பவரை சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2 12 24 எக்ஸ் அந்த பவரில் ஒன்று குறைஞ்சிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், மைனஸ் 30 இன்ட்டு எக்ஸ் பவர் 4னு இருக்குது. பவரையும் அந்த முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 30 இன்ட்டு 4 120 எக்ஸு பவரில் வந்து ஒன்று குறைச்சிங்க எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுக்கு வந்து f4' கண்டுபிடிங்க, விச் இஸ் ஈக்குவல் டு எல்லா நம்பர்ஸை கூடயும் எக்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் 0. இதே மாதிரி எத்தனை டேர்முக்கு கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நான்-0 எலமெண்ட்ஸ்க்காவது வேணும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இது மாதிரி 5 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்லேயே ஒரு 3 ஆன்சருமே நான்-0வாக வந்துருச்சுன்னா நம்ம அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 எலமெண்ட்ஸாவது கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஆன்சருக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். 0 அதை விட்டுடலாம். ஸோ 24 எக்ஸ்ன்னு இருக்குது. 24 இன்ட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? 24 மைனஸ் 120 இன்ட்டு எக்ஸுக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 360 எக்ஸு மேலே உள்ள பவரை ஒன்று குறைச்சிங்க. இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுக்கு f5' கண்டுபிடிச்சோம்னா எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா எக்ஸோட மீதி எல்லா டைமும் எக்ஸோட இருக்கும். அப்போ எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மிஞ்சும். ஸோ 24. இப்போ பாருங்கள், 1 2 3 நான்-0 ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம ஆன்சர் கொண்டு போய் நம்ம மெக்லாரன் சீரீஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? மெக்லாரன் சீரீஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், f of x is equal to f of 0 plus f' into x by 1 factorial plus f" into x square by 2 factorial plus f" into x cube divided by 3 factorial அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். கொஷனில் ஆன்சர் அந்த ஃபார்முலாவில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த வர்ற ஆன்சரில் நெகட்டிவ் இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ f of xங்கிறது நம்மளுக்கு என்னது, tan inverse of x which is equal to f of 0ஓட ஆன்சர் என்னது, 0. அதை விட்டுடலாம். திரும்பி f'(1) இருக்குது, அதுக்கு ஆன்சர் 1. ஸோ 1 இந்த டேர்முக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க x divided by 1 factorial போட்டுக்கோங்க. தென் f'(0)ஓட ஆன்சர் 0. ஸோ அது ப்ளஸ் 0. இங்கேயும் வேணால் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதுக்கு உள்ளதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க x ஸ்கொயர் போடணும், x கியூப் போடணும்னு உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அப்போ தேர்டு டேர்முக்கு x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்தது f'(0)க்கு என்ன ஆன்சரு, -2. அப்போ -2 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு f4' அப்போ 0ன்னு வந்திருக்கு. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு f5'க்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 24 எக்ஸ் கியூபு, இங்கே x பவர் 4. அடுத்தது என்ன வரப்போகுது நம்மளுக்கு, x பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது போயிடும். 1 இன்ட்டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியலுங்கிறது என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கும். அப்போ -2 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகி என்ன இருக்கும், மைனஸில் இருக்கும், -1 இருக்கும். ஸோ டோட்டலாக -எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 0ன்னு இருக்கும், அந்த டேர்மை விட்டுடலாம். இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ 6 4s 24 இல்லையா, 3 2s 6, 6 4s 24. இந்த ஹோல் டேர்மும் போயிடும், 5 மட்டும் இருக்கும். இது 1 டைம்ஸ். ஓகேவா? அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், x பவர் 5 டிவைடட் பை 5 இருக்கும், ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். அந்த எக்ஸெட்ராவை விட்டுறக்கூடாது. ஓகேவா? இதுதான் நம்மளோட tan inverse of x ஃபார் மெக்லாரன் சீரீஸ். ஓகேவா?